ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விவர்ஸ், நீங்கள் ஈரோட்டிலேருந்து மயிலாடுதுறை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா பகல் நேரத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது. ஈரோட்டிலேருந்து மயிலாடுதுறைக்கு கண்டிப்பாக டைரக்ட் பஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் திருச்சி போய் தான் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கட்டத்தில் நீங்கள் ட்ரெயின்லேயே காலையில் நேரத்தில் பயணம் பண்ண முடியும். எப்படி நம்மளுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீவர்ஸ், நீங்கள் ஈரோட்டிலேருந்து மயிலாடுதுறைக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈரோட்டிலேருந்து நீங்கள் விருத்தாச்சலம், அதாவது சேலம், அதாவது நீங்கள் ராசிபுரம் வழியாக விருத்தாச்சலம் வழியாக நீங்கள் போனாலும் சரி, இல்லை ஈரோட்டிலேருந்து நாமக்கல் கரூர் வழியாக நீங்கள் போனாலும் சரி, உங்களுக்கு 279 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆகும். குறைஞ்சது ஒரு 5.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக ஆகும். இதே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா அவங்க எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 7 மணி நேரம் கிட்ட ஆகும். சரி, இதே டைமிங்கில் நம்ம ட்ரெயினில் எப்படி போகிறது, அது ரொம்ப கம்மியான செலவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது, ஈரோட்டிலேருந்து காலையில் 8:10க்கு திருச்சி போகிற பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈரோட்டிலேருந்து திருச்சிக்கே 35 ரூபா தான் வசூலிக்கிறாங்க. இதே நீங்கள் ஈரோட்டிலேருந்து மயிலாடுதுறைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் மயிலாடுதுறைன்னு சொல்லி நீங்கள் அங்கேயே டிக்கெட் கேட்டு வாங்கிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். சரி, ஈரோட்டில் 8:10க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் நிற்கிதுன்னா, சாவடிப்பாளையம், பாசூர், அடுத்தது ஊஞ்சலூர், இடையில இருக்கக்கூடிய இந்த கொலாநல்லி அப்படிங்கிற அந்த ஊரை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஊஞ்சலூர், கொடுமுடிக்கு காலையில் 8:50க்கு வர இந்த ட்ரெயின் 1 நிமிஷம் நிற்கிது. ஸோ 1 நிமிஷம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புகழூர் பேப்பர் மில், அங்கே ஒரு நிமிஷம் நிற்கிது. அடுத்தது மூர்த்திபாளையம், அந்த ஸ்டேஷனில் ஒரு நிமிஷம். கரூர் ஜங்ஷனில் 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக வீரராக்கியம், அடுத்தது மெய்யனூர். வீரராக்கியத்துக்கு மெய்யனூர் இருக்கக்கூடிய மணவாசிங்கிற ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் ஸ்கிப் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சித்தலவாய், மகாதானபுரம், லாலாப்பேட்டை, அடுத்தது குளித்தலை, அடுத்தது பெட்டவாய்த்தலை. இந்த லாலாப்பேட்டைக்கும் அடுத்தது குளித்தலைக்கும் பெட்டவாய்த்தலைக்கும் இடையில இருக்கக்கூடிய 2 ஸ்டேஷன் திம்மாச்சிபுரம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருதூர். இந்த ஸ்டேஷன்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ ஆவரேஜாக எல்லா ஸ்டேஷன்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. அடுத்தது பெருகமணி, அடுத்தது எலமனூர், ஜீயபுரம், அடுத்தது முத்தரசநல்லூர், அடுத்தது திருச்சி ஃபோர்ட்டில் உங்களுக்கு 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்தது திருச்சி பாலக்கரை, அடுத்தது திருச்சி ஜங்ஷனுக்கு மத்தியானம் 12 மணிக்கு இந்த ட்ரெயின் சேருது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் நீங்கள் மயிலாடுதுறை நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வெளியே கூட போய் சாப்பிட்டுட்டு வரத்துக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திருச்சியிலேருந்து அடுத்ததாக மயிலாடுதுறை போகக்கூடிய அன்ரிசர்வ்டு பேசஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் 54 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மத்தியானம் 1:10க்கு தான் கிளம்புது. ஆக 12 மணிலேருந்து 1:10, ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்குது. பட் ட்ரெயின் கொஞ்சம் டிலேவாக வந்ததுன்னா கூட குறைஞ்சது ஒரு 1/2 hour இல்லை ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்ச டைம் இருக்கும். ஸோ நீங்கள் லஞ்ச் ஏதாவது சாப்பிடணும், மதிய உணவு எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்சியில் நீங்கள் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக திருச்சியிலேருந்து நான் சொன்னபடி மயிலாடுதுறை போகிற இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டணம் எவ்வளோ வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு 54 ரூபா வசூலிக்கிறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இது அன்ரிசர்வ்டு ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் ரிசர்வேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் மத்தியானம் 1:10க்கு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் நீங்கள் அடுத்ததாக 6 இன்டர்மீடியட் ஸ்டேஷனை கட் பண்ணிடுறாங்க. உதாரணமாக இருக்கக்கூடிய பொன்மலை, மஞ்சத்திடல், திருவெரும்பூர், தொண்டம்பட்டி, சொல்கம்பட்டி, அயனாபுரம், இந்த எல்லா ஸ்டேஷனையும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு புடலூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் தான் அடுத்ததாக நிற்கிது.
அங்கே வந்து 1 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக புடலூருக்கு தஞ்சாவூருக்கு இடப்பட்ட ஸ்டேஷனான ஆலக்குடிங்கிற ஸ்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு தஞ்சாவூருக்கு அப்புறம் பாபநாசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய 4 ஸ்டேஷன் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து திருச்சி வர ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்னாலும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறதா கூட திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை பிடிக்கிறீங்க பாருங்கள், அந்த ட்ரெயின் வந்து பக்கா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயினை ஸ்கிப் பண்ணும்போதே வந்து தெரியுது. ஸோ நிறையா ட்ரெயினை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, நிறையா ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்தது பாபநாசம் இந்த ட்ரெயின் நிற்கிது, 1 நிமிஷம் நிற்கிது. பாபநாசத்துக்கு கும்பகோணத்துக்கு இடப்பட்ட ஸ்டேஷனான சுந்தர பெருமாள் கோயில், சுவாமிமலை, தாராசுரம் இந்த இடத்துல ஒரு 3 ஸ்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை வர வழியில் இருக்கக்கூடிய 2 ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. திருநாகேஸ்வரம் நிற்கிறதில்ல, திருவிடைமருதூர் இந்த ட்ரெயின் நிற்கிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து நவகிரக கோயிலுக்கு நீங்கள் பயணம் பண்ணுற பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெயினில் வந்துட்டு கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான ஸ்டேஷனுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் பிடிச்சி போய்க்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த சில இடத்துல வந்து நிற்கிறதில்ல. அடுத்ததாக ஆடுதுறைக்கு குற்றாலத்துக்கு இடையில இருக்கக்கூடிய நரசிங்கம்பேட்டைங்கிற ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிற்கிறதில்ல. அடுத்தது குற்றாலமில் நிற்கிது. அடுத்ததாக வந்துட்டு மயிலாடுதுறை ஜங்ஷனில் இந்த ட்ரெயின் வந்து 3:40க்கு இந்த ட்ரெயின் வந்து சேருது. ஸோ முக்கியமான ஸ்டேஷனான கும்பகோணத்தில் ஒரு 2 நிமிஷம் நிற்கிது, தஞ்சாவூர் ஜங்ஷனில் ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. ஸோ நீங்கள் போகிறது ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ஸோ ஆக நீங்கள் வந்து திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை போகிறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஆகுது. அதே நீங்கள் திருச்சியில் ஈரோட்டிலேருந்து திருச்சி வர ட்ரெயினுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 மணி நேரம் ஆகுது. ஆக 4 மணி நேரம், இதில் ஒரு 2.5 மணி நேரம், ஆக மொத்தத்தில் நீங்கள் ட்ரெயினில் வெறும் 6.5 மணி நேரம் தான். அதே போல் நீங்கள் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஸோ 7.5 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கட்டணமும் ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் தான். இப்போ நீங்கள் ஈரோட்டிலேருந்து திருச்சிக்கு ஒரு 35 ரூபாயும் அங்கேருந்து இங்கே ஒரு 55 ரூபாய்னு கணக்கு வச்சோம்னா கூட ஒரு 90 ரூபாயில் நீங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து மயிலாடுதுறைக்கு பஸ்ஸில் வர அதே டைமிங்கில் நீங்கள் வந்து வந்துட முடியும். இதே வந்து நம்ம ரிட்டன் வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஈரோட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வசதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங் வந்து மிஸ் ஆகுது. நான் செக் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் திருச்சியிலேருந்து ஈரோட்டுக்கு பஸ்ஸில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா கூட மயிலாடுதுறையிலேருந்து சேலம் வர ட்ரெயின் மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படி வரலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ரூட் என்னென்னா நீங்கள் மொத்தத்தில் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் பஸ்ஸில் வந்து பாதி தூரம் ட்ரெயினில் வந்துக்கிறதுங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஈரோட்டிலேருந்து மயிலாடுதுறையில் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தஞ்சாவூர், கும்பகோணம்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.